அன்பானவர்களே, உங்க வீட்டுல எல்லாரும் உங்க மேல கோவத்துல இருக்காங்களா? உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களா? நான் யாருக்காக வாழ்றேன், எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்கல்ல அப்படின்னு தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? உங்களை ஒண்ணு கேட்கிறேன், சண்டை நடக்கும் போது நீங்க எவ்வளவுதான் நியாயமா பேசினாலும் உங்க மேலதான் தப்புன்னு எல்லாரும் பழி போடுறாங்களா? நீங்க சமாதானத்துக்காக பேசினாலும் அவங்க கோபத்தோட உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா? இதெல்லாம் எப்போதான் மாறும் இயேசுவே அப்படின்னு நீங்க கதறும் போது உங்க கண்ணீரை பார்த்துட்டு வேதாகமத்துல தேவன் உங்களுக்காக ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? பொதுவா எல்லாரும் சொல்ற பழைய கதைகளை நான் இன்னைக்கு சொல்ல போறது கிடையாது. வேதாகமத்துல நீங்க இதுவரை கவனிக்காத, ஆனா இப்போ உங்க வீட்டுல நடக்கிற சண்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆன்மீக ரகசியத்தை உடைக்கிற 7 ஆழமான உண்மைகளை தேவன் இன்னைக்கு உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த 7 விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு உங்க மேல கோமா இருக்கிறாங்கல்ல, அவங்க நாளைக்கு கண்ணீரோட வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பார்க்கலாமா? உங்களை காயப்படுத்துகிறவர்கள் பின்னால் இருக்கும் உண்மை. நீதிமொழிகள் 16:7. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க வைஃபோ, அத்தையோ, மாமாவோ அல்லது உங்க சொந்த பந்தங்களோ உங்க மேல கோவத்துல இருக்காங்கன்னா நாம என்ன நினைப்போம்? அவங்க ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு மனுஷங்க பின்னாடி ஓடுவோம். உண்மையா இல்லையா? அவங்க கிட்ட கெஞ்சுவோம். ஆனா வேதாகமம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா உங்களை வெறுக்கிறவர்கள் கூட உங்க கிட்ட வந்து சமாதானம் ஆகும்படி தேவனே செய்வார். ஹல்லேலூயா. நீங்க மனுஷங்களை சமாதானப்படுத்த வேண்டாம், தேவனை மட்டும் உங்க வாழ்க்கையில பிடிச்சுக்கோங்க. உங்க மேல கோபமா இருக்கிறவங்க மனச தேவன் அப்படியே மாத்தி அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுகிற சூழ்நிலைகளை உருவாக்குவார். நீ விசுவாசின்னு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானுக்கு ஆயுதம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல நாவானது நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த ஒரு உலகம், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. வீட்டுல சண்டை நடக்கும் போது கோபத்துல நான் இனி உன் கூட வாழவே மாட்டேன் அல்லது நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு விடுவோம். வேதாகமத்துல யாக்கோபு எழுதும் போது நம்முடைய நாக்கு ஆயுள் சர்க்கத்தை கொளுத்துகிற நெருப்புன்னு சொல்லுகிறார். சண்டை நடக்கும் போது சாத்தா உங்க காதுல வந்து நீயும் திருப்பி 4 கேளு அப்படிங்கிற வார்த்தைய பேசுவான். அப்போதான் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். நீ ஏன் அடங்கி போகணும் அப்படின்னு தந்திரம் பண்ணுவான். நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தைய வச்சு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்க பார்ப்பான். ஹல்லேலூயா. இனிமே வீட்டுல சண்டை வரும்போது உங்க நாக்க அடக்கி அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா சாத்தான் தோத்து போவான், உங்க குடும்பம் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. 3வது, நெருக்கமானவர்கள் உங்களை தப்பா புரிந்து கொள்ளும் போது. இன்னைக்கு அதானே நடக்குது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நெருங்கி ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தப்பா நினைப்பாங்க. யோபு 19:19, என் ஆலோசனைக்காரர் எல்லோரும் என்னை அருவருக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் என்னை விரோதனாக்கினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து வேதனையில உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணனோ, யாரெல்லாம் நேசிச்சனோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு என்னை வெறுத்து என்னை விரோதியா பாக்குறாங்க அப்படின்னு அவர் கலங்குறாரு. இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் இதுதானே? உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம், உங்க உழைப்ப கொடுத்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை ஒரு எதிரி போல பார்க்கறாங்களா? கவலைப்படாதீங்க. யோபு அவரோட சொந்தங்களே வெறுத்தப்போ தேவன் அவர் கூட இருந்தார். விசுவாசத்துல நிலைச்சிருந்தாங்க. யோபுக்கு கடைசியில அவர் இழந்த எல்லாவற்றையும் தேவன் ரெட்டிப்பாக தந்தார். இன்னைக்கு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுக்கிறவங்க முன்னாடி உங்களை தேவன் ரெட்டிப்பாக உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது ரகசியம், ரகசியமா அழும் கண்ணீருக்கு கிடைக்கும் அற்புதம். இன்னைக்கு நீ ரகசியமா அழுதுட்டு இருக்கியா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வையும், அவைகள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா?
எத்தனையோ ராத்திரியில வீட்டுல சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தலகாணில முகம் புதைச்சு வெளியில சத்தம் வராம நீங்க அழுத கண்ணீரை இந்த உலகத்துல உங்க பக்கத்துல இருக்கவங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க கூட இருக்கிறவங்க அந்த வேதனைய புரிஞ்சுக்காம தூங்கி இருக்கலாம். ஆனா வேதாகமத்துல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் கண்ணீரை நீங்க வீணாக்காம உங்க துருத்தில சேர்த்து வச்சிருக்கீங்க, அது உங்க புஸ்தகத்துல கணக்குல இருக்கு அப்படின்னு உங்க குடும்பத்துக்காக, உங்க நிம்மதிக்காக நீங்க ரகசியமா அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்காகவும் பரலோகத்துல பெரிய மதிப்பு இருக்கு. அன்பானவர்களே, அந்த கண்ணீருக்கு பதிலா தேவன் சீக்கிரமே உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தந்து உங்களை எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா சிரிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட், சூழ்நிலைகளை மாற்றும் மௌனத்தின் வல்லமை. இது என்ன மௌனத்தின் வல்லமை? புலம்பல் 3:26. மனுஷன் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு மௌனமாய் காத்திருக்கிறது நல்லது. நம்ம வீட்டுல சண்டை வரும்போது நாம என்ன பண்றோம்? நான் சொல்றத கேளுங்க, என் மேல தப்பே இல்ல, நான் நியாயமானவன், நான் அதை அப்படி செய்யல அப்படின்னு கத்தி கத்தி விளக்கம் கொடுக்க பார்க்கிறோம். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுமா? புலம்பல் புஸ்தகத்துல தேவனுடைய ரட்சிப்புக்காக நீங்க மௌனமாக அமைதியாக காத்து கொண்டிருங்க நல்லது அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு உங்க மேல எல்லாரும் கோவத்துல இருக்காங்களா? நீங்க அவங்க கிட்ட போய் எந்த விளக்கமும் கொடுத்து உங்க தரப்பை நியாயப்படுத்தாதீங்க. இயேசுவோட பாதத்துல அமைதியா முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் சூழ்நிலைய நீங்க மாத்துங்க அப்படின்னு மௌனமா ஒப்பு கொடுத்துடுங்க. நீங்க மௌனமா இருக்கும் போது தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட், அநியாயமாய் பழி சுமத்தப்படும் போது தேவன் செய்யும் காரியம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்கள்ல வீட்டுல சண்டை வரும்போது நாம் செய்யாத தப்புக்கு கூட நம்ம மேல பழி போடுவாங்க, ஆபீஸ்ல பழி போடுவாங்க, சொந்தக்காரங்க மத்தியில பழி போடுவாங்க. உன்னாலதான் இந்த நிலைமை, உன்னாலதான் இந்த குடும்பம் வம்பா போச்சு, உன்னாலதான் இந்த பிள்ளைங்க படிப்பு வம்பா போச்சு, இப்படி காரணமே இல்லாம சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நெஞ்சு அப்படியே உடைஞ்சு சுக்கு நூறா இருக்கும். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை இன்னைக்கு அநியாயமா பழி சுமத்தி குற்றவாளியா நிறுத்திருக்கலாம். ஆனா நீங்க அமைதியா கர்த்தரை நம்பி இருக்கும் போது உங்க மேல இருக்கிற தப்பற்ற தன்மைய, உங்களோட தூய்மையான அன்பை எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பட்டப்பகல்ல வெளிச்சத்தை போல தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ரகசியம், உடைந்த இதயங்களுக்கு மிக அருகில் இருக்கும் தேவன். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கடைசியா இந்த வார்த்தைய உங்க இதயத்துல ஆழமா வச்சுக்கோங்க. வீட்டுல எல்லோரும் ஒன்னா இருந்தும் உங்ககிட்ட யாரும் பேசாம உங்களை தனிமைப்படுத்தும் போது உங்க இதயம் அப்படி நொறுங்கி போய் இருக்கும். இது எல்லாருக்கும் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, எப்போ உங்க இருதயம் நொறுங்கி போய் இருக்கோ அப்போ கர்த்தர் உங்க அருகில இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமே உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை நெஞ்சோடு சேர்த்து அணைக்கிறார். இந்த நறுங்குண்ட சூழலில் இருந்து உங்களை மீட்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதர்களின் கோபம் தற்காலிகமானது, தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. என் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற சண்டையும் கோபமும் தற்காலிகமானதுதான். சாத்தான் உங்க குடும்ப நிம்மதியை கெடுத்து உங்களை பிரிக்க பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்க மனசுல வச்சு கோபப்படாம மௌனமா விசுவாசத்தோடு இருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறி இயேசுவின் சமாதானம் உங்க இல்லம் தேடி வரும். இன்றைக்கு மனவேதனையோடு குடும்ப பிரச்சனையோடு இருக்கிற என் அன்பு நண்பர்களே, நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய குடும்ப தேவைகள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் அற்புதம் செய்வார். வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் தோண்டு போய் அடிபட்டு அவமானப்பட்டு இருக்கிற அவங்க நண்பர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ யாராவது இந்த நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேவன் அவங்களுக்கும் ஒரு ஆறுதலை சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமேன். நன்றி.